Hi friends, இன்னைக்கு நம்ம எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம்னா டேட்டாபேஸ் வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யார் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எக்ஸாம் சொல்லி ஒரு சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி அந்த சாஃப்ட்வேரை பற்றி எதுவும் தெரில, அந்த சாஃப்ட்வேர் எதுக்குன்னு தெரில அப்படின்னா நம்மளோட ஃபஸ்ட் வீடியோவே பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பற்றி தான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ போய் பார்த்து வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா PHP myadmin நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி விட்ருங்க. நான் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது எண்டு பண்ணிட்டா க்ளோஸ் ஆயிரும்னு நினைக்காதீங்க, அது பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா லோக்கல் ஹோஸ்ட். ஸோ லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு மட்டும் நீங்கள் அடிங்க. லோக்கல் ஹோஸ்ட் நினச்சிங்கன்னா வெல்கம் டு எக்ஸாம்னு சொல்லிட்டு ஒரு டேப் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த டேப்பில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, எக்ஸாம் பற்றி பேசிக்ஸாக எல்லாமே இருக்கும். அதில் நமக்கு என்ன தேவைன்னா PHP myadmin அப்படின்ற ஒரு காலம் இருக்கும், அந்த லாஸ்ட்டில் இருக்கும். அந்த PHP myadmin அந்த டேப்பை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இது பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ்க்குள்ளே போகும். டேட்டா பேஸ்ன்றது நம்ம கிராஃபிக்கலாக எப்படி இருக்கும், அதாவது பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ்ன்றது கிராஃபிக்கலாக எப்படி இருக்குன்ற மாதிரி காமிப்பாங்க. அதுலேயே நம்ம தேவையான கான்ஃபிகரேஷன் பண்ணிக்கிற மாதிரியும் நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிளில் PHP myadminன்ற ஒரு டேப்புக்குள்ளே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா பேஸ் வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம், அந்த டேட்டா பேஸில் ஒரு டேபிள் எப்படி கிரியேட் பண்ணலாம், அந்த டேபிளில் ஒவ்வொரு காலம்ஸும் அந்த காலம்ஸ்க்கு ஏற்ற ஃபீல்டு எப்படி கிரியேட் பண்ணலாம், அந்த ஃபீல்டில் எவ்வளோ வேல்யூ வைக்கணும், எதை வந்து ப்ரைமரி ஃபீல்டாக எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த ஹோல் கான்செப்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்லேருந்து வர டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கோங்க. ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்முக்கான ஒரு டேட்டா பேஸ், வெறும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம், அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணணும். அந்த சைடில் பார்த்தீங்கன்னா நியூன்னு சொல்லி ஒன்று இருக்கும். இந்த இருக்குது பார்த்தீங்களா நியூ. ஸோ நியூவை கிளிக் பண்ணிக்கோங்க. நியூவை கிளிக் பண்ணிங்கன்னா கிரியேட் டேட்டா பேஸ். ஸோ இந்த மாதிரி காமிக்கும். ஸோ கிரியேட் டேட்டா பேஸ். நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ் நேம் வந்து கொடுக்குறோம், M42 டெக் _டெக். எப்பயுமே ஸ்பேஸ் விடாதீங்க, ஸ்பேஸ் விடணும் அப்படின்ற பட்சத்தில் அண்டர்ஸ்கோர் போட்டுக்கோங்க. ஸோ அதான் பெட்டர் ஆப்ஷன்ஸ். ஸோ _டெக் அப்படின்ற மாதிரி வச்சுட்டோம். கிரியேட் கொடுத்துருங்க. ஸோ டேட்டா பேஸ் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஆல்ரெடி நான் M42ன்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ M42க்குள்ளே ஒரு M42 டெக்குன்ற ஒரு டேட்டா பேஸ் வந்து கிரியேட் ஆகிருக்கு. உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், இல்லாட்டி இதை நம்ம மொத்தமாக டெலிட் பண்ணிடுவோம். இல்லைங்க, M42ன்ற ஒரு டேட்டா பேஸ் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருந்தேன் ஆல்ரெடி. M42ன்ற மட்டும் ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம டெலிட் பண்ணி வச்சுருவோம். இல்லாட்டி அதுக்குள்ளே வந்து ஒரு சப் டேட்டா பேஸுன்ற மாதிரி இது கிரியேட் ஆகிடுச்சு. ஆப்ரேஷன்ஸ். இப்போ ஒரு டேட்டா பேஸை வந்து நீங்கள் டெலிட் பண்ணணும், இல்லாட்டி ஒரு ரீநேம் மாற்றணும் அப்படின்ற பட்சத்தில் அந்த ஆப்ரேஷன் சொல்லிட்டு ஒரு டேப் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா ரீநேம் மாற்றுறதுக்கான ஸ்பெசிலிட்டி இருக்கும், டேட்டா பேஸோட ரீநேம் மாற்றுறதுக்கான ஸ்பெசிலிட்டி இருக்கும், டேட்டா பேஸை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கான ஸ்பெசிலிட்டியும் இருக்கும். M42ன்ற ஒரு டேட்டா பேஸ் வந்து நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ M42 டெக்குன்ற ஒரு டேட்டா பேஸ் மட்டும்தான் இப்போ நம்மகிட்ட இருக்குது. அது M42 டெக்குன்னு போட்டதுனால அது வந்து சப் கேட்டகரியாக கீழே வந்துருச்சு. ஓகே, அதோட சப் கேட்டகரி அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா M42 டெக் அப்படின்ற ஒரு டேட்டா பேஸ் நம்ம கிரியேட் பண்ண டேட்டா பேஸ் இங்கே வந்துருச்சு. இப்போ டேபிள் நேம் வந்து கிரியேட் பண்ணணும். நம்ம டேபிள் நேம் REGன்னு வச்சுக்குவோம். REG மீன்ஸ் என்னென்னா ரிஜிஸ்டர். ஸோ ரிஜிஸ்டர் நம்ம வச்சுக்குவோம். வச்ச பின்னாடி நமக்கு அதுக்கு முன்னாடி என்ன ஒரு ஐடியா இருக்கணும்னா, நம்ம அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்லேருந்து என்னென்னலாம் வாங்க போகிறோம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கணும். ஐடி வாங்குவோம், அவங்களோட யூசர் நேம் வாங்குவோம், பாஸ்வேர்டு வாங்குவோம், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இமெயில் வாங்குவோம், ஃபோன் நம்பர் வாங்குவோம். ஸோ 5 இது வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ 6ன்ற மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. 6ன்னு போட்டு வச்சுட்டு கோ கொடுத்துருங்க. ஸோ நம்ம மொதல் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா ஐடி அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. ரெண்டாவது ஃபீல்டு பார்த்தீங்கன்னா நேம். மூணாவது ஃபீல்டு பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட். நாலாவது ஃபீல்டு பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட இருந்து இமெயில் ஐடி வாங்குவோம். ஸோ இமெயில். அஞ்சாவது ஃபீல்டு பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர், PHNO அப்படின்றது ஃபோன் நம்பர்.
ஸோ 6வது ஃபீல்டு பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் வாங்குவோம். ஸோ டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு மாதிரி வச்சுக்கோம். ஸோ இப்போ இதில் உங்கள்கிட்ட இருக்க ஒரு என்ன சொல்கிறது, உங்கள் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட வாங்குகிற வேல்யூஸ். அதில் என்னென்ன டைப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஐடின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பார்த்தீங்கன்னா இன்டிஜர். ஸோ இன்டிஜர்லேயே இருக்கட்டும். நேம் பார்த்தீங்கன்னா நம்பரும் உள்ளே வரலாம். ஒரு சில பேர் நிக் நேமில் நம்பரும் போடலாம். ஸோ அவங்க எந்த கேட்டகரியில் வேணால் வைக்கலாம், கோலன் போடலாம். ஸோ அப்படின்றப்ப எல்லா கேட்டகரியுமே அக்செப்ட் பண்ணுற மாதிரி ஒரு இதுதான் பார்த்தீங்கன்னா வேர்கேர். ஸோ வேர்கேர் நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னா அதில் நம்பர் வரும், சிம்பிள்ஸ் வரும், கேப்ஸு ஸ்மால் எல்லா கேட்டகரியுமே உள்ளே வரும். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா வேர்கேர். பாஸ்வேர்டும் வேர்கேர், இமெயிலும் வேர்கேர். இமெயில் பார்த்தீங்கன்னா எல்லா சிம்பிள்ஸுமே உள்ளே வரும். ஸோ இமெயிலும் வேர்கேர். ஃபோன் நம்பர் இன்டிஜர். ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா இன்டிஜர் மீன்ஸ் என்னென்னா நம்பர்ஸ். ஸோ ஒன்லி நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்டிஜர்ஸ். டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா டேட் கொடுப்போம். ஸோ நம்ம டேட். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அதோட டைப்ஸ். ஸோ உங்களுக்கு டைப்ஸ் வந்து எப்படி செட் பண்ணணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா லென்த் மீன்ஸ் எப்படின்னா, இப்போ ஐடி பார்த்தீங்கன்னா 123 அப்படின்னு இருந்துச்சுன்னா அதோட லென்த்து பார்த்தீங்கன்னா 3. ஸோ 1 2 3 அதோட லென்த்து 3. 444 அப்படின்றப்ப அதோட லென்த்து 3. ஸோ அந்த மாதிரி நம்ம லென்த்து எப்படி பார்த்தாலும் 10,000க்கு மேலே போகாது. 10,000 பாருங்கள், 10 லெட்டருக்கு மேலே போகாது. ஸோ 10ன்னு வச்சாச்சு ஐடி. நேம் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் ஒவ்வொருத்தவங்க நேமோட கேரக்டர் லென்த்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் கூட தான் இருக்கும். நம்ம ஒரு 60 வச்சுக்குவோம். பாஸ்வேர்டும் ஒரு 60 வச்சுக்குவோம். இமெயில் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் கொஞ்சம் பெருசாக தான் அடிப்பாங்க. ஸோ அதுக்கு ஒரு 60 வச்சுக்குவோம். ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு 15 வச்சுக்குவோம். 10 தான் வைப்பாங்க. இந்த ப்ளஸ்ஸு இதெல்லாம் போட்டு வச்சாங்கன்னா 15 வச்சுக்குவோம். கொஞ்சம் 3 நாள் கூட வச்சுக்கோங்க, தப்பு இல்லை. டேட் ஆஃப் பர்த்தும் ஒரு 15 வச்சுக்குவோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லென்த் வந்து கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஓவரால் எல்லா ஃபீல்டுலையுமே பார்த்தீங்கன்னா யூனிக் நம்பர்ன்ற ஒன்று கண்டிப்பாக வேணும். ஸோ இப்போ யூனிக் நம்பர் வந்து நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்றத மட்டும் இப்போ பார்க்கலாம். ஐடின்றதான் இங்கே பார்த்தீங்கன்னா யூனிக் நம்பர். எப்படி இந்த ஐடி வந்து யூனிக் நம்பர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஐடி வந்து ஆட்டோ இன்க்ரிமெண்ட் நம்ம கொடுக்க போகிறோம். ஆட்டோ இன்க்ரிமெண்ட் கொடுத்தோம்னா அந்த ஐடி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல்டுக்கு வந்த ஐடி. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன், என் ஃப்ரெண்டு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்கன்னா 2 பேரும் வேறு டேட்டா கொடுத்துருப்போம். அவனுக்கும் எனக்கும் அந்த ஐடி வந்து சேமாக இருக்காது, மாறி இருக்கும். ஸோ அதனால் அது பார்த்தீங்கன்னா யூனிக்காக இருக்கும். யூனிக்காக இருக்கிறதுனால அது வந்து பிரேம் கீ அப்படின்னு எடுத்துக்கோங்க. அது எப்படி யூனிக்காக மாற்றுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஆட்டோ இன்க்ரிமெண்ட்னு சொல்லியிருக்கும். ஆட்டோ இன்க்ரிமெண்ட் மீன்ஸ் என்னென்னா ஒன்று இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே வரும். இப்போ ஆட்டோ இன்க்ரிமெண்ட்டை டிக் அடிச்சு விட்டுட்டு இங்கே ப்ரைமரியான்னு கேட்கும். ஓகே கோ கொடுத்துருங்க. கோ கொடுத்துட்டிங்கன்னா இப்போ வந்து இந்த ஃபீல்டு வந்து ப்ரைமரி கீயாக செட் ஆயிரும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா டேபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கான அந்த ஒவ்வொரு காலம்ஸ் க்ரியேட் பண்ணி அதுக்கான டைப்ஸ் அண்ட் லென்த்து இதில் எது ப்ரைமரி கீ அப்படின்னு வைக்கிறது மாதிரி ஒரு செட்டப்லாம் இதுதான். நீங்கள் ஐடியை தான் ப்ரைமரி கீ வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. நேமை ப்ரைமரி கீ வச்சிங்கன்னா நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நேம்லாம் ஒரே மாதிரி இருக்கும். என் பேர் முத்துன்னு இருந்துச்சுன்னா இன்னொரு ஆள் பேர் முத்துன்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நேம் ஒரே மாதிரி வந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் ப்ரைமரி கீயாக வைக்க முடியாது. இமெயில் வேணால் ப்ரைமரி கீ வைக்கலாம். ஏன்னா எல்லாரோட இமெயிலும் ஒரே மாதிரி இருக்க போகிறது கிடையாது. ஸோ எது பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்காதோ அதுக்கு மட்டும் நீங்கள் ப்ரைமரி கீ வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. ஓகே, இப்போ நீங்கள் கீழே வந்துட்டு சேவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி விட்டால் போதும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சேவ் ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர், டேபிளோட ஸ்ட்ரக்சர், ஐடி, நேம், பாஸ்வேர்டு, இமெயில், ஃபோன் நம்பர், டேட் ஆஃப் பர்த். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த டேபிளோட ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இந்த ஐடிக்கு மட்டும் பாருங்கள், ஒரு கீ படம் போட்டிருக்கோம் ப்ரைமரி அப்படின்னு போட்டு. இது பார்த்தீங்கன்னா இங்கே ஆட்டோ இன்க்ரிமெண்ட் போட்டிருக்கோம். ஆட்டோ இன்க்ரிமெண்ட்னா ஒவ்வொரு ரோ, அதாவது ஒவ்வொரு ஆளும் ரிஜிஸ்டர் பண்ணுறப்ப அது அவங்களோட ஐடி பார்த்தீங்கன்னா அப்படியே ஒவ்வொன்றா கூட்டிகிட்டே போகும். அந்த ஐடி திருப்பி வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்களுக்கு இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன் போய் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.